பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். அப்படி வெல்கம் பேக் டு சேனல் தான். அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா இது என்ன மாயம் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி வாங்க ஸ்டேட்டை கற்றுக்குள்ள போயிடுதாங்க. ஆதி அருள் கிட்ட சொல்லிட்டு அவ குளிக்க போயிட்டா. குளிக்க போனவ ரெடியாயிட்டு வந்து கியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா. அப்போ அருள் ஆதியை பார்த்து என்ன கிளம்பெல்லாம் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு ஆதியோ ஒண்ணுமே சொல்லாம அவனை பார்த்துட்டு அமைதியா உட்காந்தா. அதுக்கு அருளோ என்ன கம்பெனிக்கு வர போறியான்னு சொல்லி கேட்டா. இல்லை நான் யோகாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்ட அருளோ அவெல்லாம் வரமாட்டா ஆதி, வா நம்ம கம்பெனி போலான்னு சொல்லி கூப்பிட்டப்போ ஆதியோ அவ கண்டிப்பா வருவான்னு சொல்லி சொன்னா. ஆதி சொன்ன மாதிரியே கரெக்டா அங்க யுவாவுமே வந்தா. என்னதான் ஆதி கான்பிடண்டா அவன்கிட்ட சொன்னாலுமே உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப யுவா அங்க வரத பார்த்துட்டு 2 பேரும் பயங்கர ஷாக் ஆனாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுமா யுவாவுக்கு ஈகோ ஈரோடு வரைக்கும் இருக்குன்னு. ஸோ அதனால இவ வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவ வந்துட்டா. இவ பார்த்த உடனே ஆதி இந்தாக்கி ஜாயின் பண்ணிக்க வேண்டியன்னு சொல்லி அவகிட்ட கீயை கொடுத்தா. யுவா அவங்க பார்த்த உடனே 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆனாங்க. அப்ப யுவாவோ அவங்க 2 பேரும் ஷாக பார்த்துட்டு நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க, நான் உங்களுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. எனக்கு உங்களுடைய ஆஃபர் வேணான்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போயிட்டா. இவாவோ டைரக்டா அவ வீட்டுக்கு போயிட்டா. இங்க ஆதியோ அருள் கிட்ட எதுவுமே பேசாம முறைச்சு பார்த்து நின்றுட்டு இருந்தாளா. அதை பார்த்த அருளோ அது ப்ளீஸ் அது வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இனிமே நம்ம அந்த பொண்ணை டச் பண்ண வேண்டாம். அவ பாட்டு அவ வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். வேணாம் ஆதி, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, சின்ன பொண்ணு, விட்டுலாமேன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்ட ஆதி ஒரு வேலை அவ வரலன்னா நான் அவளை ஃப்ரீயா விட்டுருப்பேன். ஆனா அவங்க வந்து என்னைய சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. நான் எப்படி அவளை விட முடியும்? நான் விட மாட்டேன். அவளை எனக்கு டிரைவர் ஆக்கிட்டு நீ ஃப்ரீயாக தானே ஆசைப்பட்ட, எனக்கும் அதே ஆசைதான். அவ என் டிரைவர் ஆகணும். என் காருக்கு அவ தான் டிரைவர்னு சொல்லிட்டு வா கம்பெனிக்கு போலாம், வா கம்பெனிக்கு போலாம். இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் நம்ம கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடுற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு கம்பெனிக்கு போனாங்க. அவங்க போயிட்டு இருக்கிறப்போ காரோ நின்று போச்சா. அப்பதான் அருள் பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு கவனிச்சான். பெட்ரோல் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிற நிலைமையில இருந்துச்சா. அப்ப ஆதி கிட்ட அருளோ அது ஒழுங்கா பெட்ரோல் போட்டு காரை மெயின்டைன் பண்ண மாட்டியா, நைட்டு எங்க போன அப்படின்னு வந்து விட்டுட்ட. இவ பாரு நிக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் பங்குக்கு 2 கிலோமீட்டர் இருக்கு, நம்ம எப்படி போக போறோம்னு சொல்லி கேட்டாளா. ஆதியோ என்ன சொல்ற என்ன 100 மீட்டர்ல ஒரு பங்க் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பக்கத்துல பெட்ரோல் பங்கே இல்லைன்ற மாதிரி சொல்றியன்னா. பாருலோ நல்ல பெட்ரோல் கிடைக்கணும்ல, கடவுள் விட்ட வழி, வா போலன்னு சொல்லி பங்குக்கு போறதுக்குள்ள காரை நின்ற கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு அருள் காரை ஓட்டி போயிட்டு இருந்தான். அப்ப ஆதி பக்கத்துல இந்த பங்க பார்த்த உடனே அருள் நிறுத்து, காரை நிறுத்துன்னா. அப்ப அருளோ காரை நிறுத்தினானா. அப்ப ஆதி அந்த பங்க பார்த்துட்டு அது நம்மளோட பங்க் தானு சொல்லி கேட்டான். அதுக்கு அருளோ ஆமான்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு ஆதி வா அங்க போய் பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் அங்க போனாங்க. அப்ப ஆதியோட காரை அவங்க பார்த்த உடனே அங்க பெட்ரோல் போட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மறைச்சிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா ஆதி வரத்துக்கு முன்னாடி அவரு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நேத்துதான் அவர் வண்டிக்கு வந்து இந்த பங்க்ல பெட்ரோல் போட்டு போயிருக்காரு. போற வழியில வண்டி ஸ்டாப் ஆனதால அவர் பக்கத்துல இருந்த மெக்கானிக் ஷெட்ல பைக் எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்க. அங்க மெக்கானிக்கோ மோட்டார் ஓபன் பண்ணி பார்த்துட்டு மோட்டார் நல்லா இருக்கு அப்படின்னா பெட்ரோல் டேங்க்ல தான் ஏதோ சம்திங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் டேங்க ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். பெட்ரோல் டேங்க்குள்ள ஏதோ தண்ணி போந்த மாதிரி இருந்ததால இந்த பெட்ரோல் எடுத்து ஒரு டப்பால ஊத்தி வச்சுட்டு கிளீன் பண்ணி மாட்டிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்களா. அப்ப அந்த வண்டியோட ஓனர் கிட்ட என்னப்பா மழையிலே வண்டியை நிறுத்துவ, டேங்க்குள்ள தண்ணி போயிடுச்சு அதான் வண்டி ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாரா. அது கேட்ட அவரோ வாய்ப்பே இல்லை சார், அப்படி டேங்க்குள்ள மழை தண்ணி போகும், அது மட்டும் இல்லாம நான் வண்டி இப்ப கிட்டன்னு சொல்ல கழுவவே இல்லையே, நான் வண்டியை சேஃபா தான் சார் நிறுத்துவேன்னு சொல்லி சொன்னாரா. அது கேட்ட மெக்கானிக்கோ அப்படின்னா நீங்க போட்ட பெட்ரோல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, வாங்க செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணதுல பெட்ரோலோட தண்ணி மிக்ஸ் ஆயிருந்தது கவனிச்சாங்க. அப்ப அந்த மெக்கானிக்கோ வண்டியோட மோட்டர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இந்த பெட்ரோல் தான் பிரச்சனை, இது கருப்பட பெட்ரோல், இந்த கருப்பட பெட்ரோலை போட்டதாலதான் வண்டி ஆஃப் ஆயிருக்கு, போய் பங்க்ல என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க, பில் 2000 ரூபான்னு சொல்லி அவர் 2000 காசு வாங்கிட்டாரு போல. அந்த கோவத்துல தான் இவர் வந்து இங்க கத்திருக்காரு பங்க்ல. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது, நீ ஏமாத்த ட்ரை பண்றன்னு சொல்லி அந்த ஆளை மிரட்டிட்டு இருக்கவும். அப்ப ஆதியோட கார் சடனா அங்க வந்தது பார்த்துட்டு 2000 கொடுத்து அவர் அங்கேயே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பாவம் அவரு மட்டும் என்ன பண்ணுவாரு, ஏழை விவசாயி, பங்க் மேல ஏத்துலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது,
ஏதோ ஒரு செலவு பண்ண காசாவது நமக்கு கிடைச்சிருவதானே அருந்து சண்டை போட்டிருக்கு. கடவுள் புண்ணியத்துல ஆதி அங்க வந்ததால அங்க நடந்த சினரி எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக அங்க ஒர்க் பண்ணவங்க 2000 கொடுத்து அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, God is create another plan. ஏன்னா அங்க நடந்தது எல்லாத்தையுமே வெளியே ஆதி தரமா பாத்துட்டா. ஆனா எதுவுமே காட்டிக்காம 2000 ரூபாய் காசு கொடுத்து பெட்ரோல் அடிக்க சொல்லிருக்கு. ஆதியோட காருக்கு மட்டும் நல்ல சுத்தமான பெட்ரோலை போட்டு விட்டு அமுச்சு விட்டுருக்காங்க கல்தா கொடுத்து. இவங்க எஸ்கேப் ஆயிட்டு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, ஆதி கமுக்கமா ஆபீஸ்குள்ள போயிட்டு ஒர்க்ல முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆதி உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப அருள் ஆதியை பார்த்துட்டு, என்ன ஆதி ஆபீஸ்க்கு போலையான்னு சொல்லி கேட்டப்போ, இல்லையே நான் ரெடின்னு சொல்லி ஆதி வந்து வெளில உட்காந்தா. அப்ப அருள் காரை பார்த்துட்டு, என்ன ஆதி கார் பக்கம் புதுசா இருக்கு ஏதுன்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல என் ஃப்ரெண்ட் புதுசா ஒரு கார் ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கான், அந்த புது கார்ல ஏறி ஆபீஸ்க்கு போனாங்களா. அப்ப ஆதியோ பெட்ரோல் கம்மியா இருக்கு, வா அந்த பங்குக்கு போலாம், நம்ம பங்க் தானே, அங்க பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த கலப்பட பெட்ரோல் போடுவாங்கல்ல அவங்களோட பங்க், அந்த பங்க்கு போனாங்க. அந்த காரை கொண்டு போய் பெட்ரோல் போடுறதுக்காக நிறுத்தி டோர் கண்ணாடிய லைட்டா அந்த கை மட்டும் தெரிகிற அளவுக்கு அந்த கண்ணாடியை கீழே தள்ளி டேங்க் ஃபில் பண்ணிடுங்கன்னு சொல்லி பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கேஷையும் பே பண்ணிட்டு அங்கிருந்து 2 பேர் கிளம்புனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அருளை கீழே இறக்கி விட்டுட்டு நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஆதி அந்த காரை எடுத்துட்டு டைரக்டா கிளம்புனா. அங்க எடுத்தவ அவங்க அப்பாவோட வீட்டு வாசப்படிதான் கொண்டு போய் நிறுத்தணும். அந்த காரை பார்த்த உடனே அங்க இருந்த வாட்ச்மேன் சல்யூட் அதை ஓபன் பண்ணா. இவ்வளோ கார் எடுத்துட்டு போய் உள்ள விட்டுட்டு உள்ள இந்த காரை எடுத்துட்டு அவங்க கிட்ட போனாளா. அப்ப அருள் ஆதியோட காரை பார்த்துட்டு, என்ன வேற ஒரு கார்ல போன இப்ப வேற ஒரு கார்ல வந்திருக்கு, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியோ, என்ன மறந்துட்டியா அது அப்பாவோட கார் இல்லைன்னா. அப்ப அருளோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, கிடைக்கிற கேப்ல எல்லாம் போய்க்கிறியே மைக்கிளு அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி வராங்க நம்ம கதைக்குள்ள போவோம், ஊர் ரொம்ப நமக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போய் கமுக்கமா ஆபீஸ்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. கமுக்கமா உட்காந்தவங்க அப்படியே வந்திருக்கலாம்ல. பங்குக்கு யாரு கான்ட்ராக்ட் பண்ணாங்களோ அவங்கள வர சொல்லி அந்த மொத்த கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் ஓனர் பேரு சேகர். அவர் ஆதி கிட்ட, என்ன ஆதி விளையாடுறியா, இது 5 வருஷத்தோட டெண்டர், உங்க அப்பா எப்போ பேங்க் ஸ்டார்ட் பண்ணாரோ அதுல இருந்து நாங்க தான் பெட்ரோல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ற என்ன இதெல்லாம் கேட்டப்போ ஆதியோ, அருள் ஒரு ஜெனரல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, மொத்த இன்வெஸ்டரையும் வரவை, அப்படியே அப்பாவையும் வரவைன்னு சொல்லி அருள் கிட்ட சொன்னப்போ அந்த நியூஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு அமுச்சு விட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஆதியோட அப்பாவுமே கம்பெனிக்கு ரெடியாகி கார் எடுத்துட்டு கம்பெனிக்கு வர வந்துட்டு இருந்தாரா. அப்ப அந்த கலப்படமே இல்லாத நல்ல பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் காரு சும்மா சல்லுன்னு தான் வந்துட்டு இருந்தது. ஒரு இடத்துல காரை அப்படியே டெட்டாയി நினைச்சா அதை பார்த்த உடனே ஆதியோட அப்பா செம்மையா கத்துனாரு, காரை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி வைக்க மாட்டியா, என்ன பண்ற ஏது பண்ற, இறங்கி கீழே இறங்கி பாரு, என்னாச்சு காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவரு கத்திக்கிட்டு இருந்தாரா. உடனே டிரைவர் இன்ஜின் எல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தாரா. அப்ப அவரு ஆதியோட அப்பா கிட்ட, கார் நல்லதான் சார் இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல, நான் மெக்கானிக் கால் பண்ணி வர வைக்கிறேன், ஒரு 15 நிமிஷத்துல அவன் வந்துருவான்னு சொல்லி சொன்ன, மீட்டிங் இன்னும் 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, நான் என்ன 5 நிமிஷத்துக்குள்ள அங்க இருக்கணும், நீ சாதாரணமா 15 நிமிஷத்துல சரியாயிடுன்னு சொல்ற, உன்னை நம்பினா அவ்வளவுதான், நான் கேப்ல போறேன், சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணிட்டு கம்பெனிக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு கேபை புக் பண்ணி அங்க இருந்தவர் கிளம்பி போயிட்டாரு. ஆதியோடப்பா செம்ம கோவத்துல மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்து ஆதியை பார்த்து, டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ண நீ யாருன்னு சொல்லி கேட்டாரா. அப்ப ஆதியோ, நான் யாரா, நான் ஆதி எல்எல்டி பிரைவேட் லிமிட்டோட சிஇஓ, இது ஒரு மீட்டிங் தானப்பா, இந்த மாதிரி நிறைய மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, ஏன் அப்படி விறுவிறுத்து வரீங்கன்னு சொல்லி கேட்டப்போ கேப்ல ஏசி இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. எல்எல்டி பிரைவேட் லிமிட்டோட ஓனர் ஏசி இல்லாத கார்ல வருதா, அதுவும் ஆதியோட அப்பா ஏசி இல்லாம கார்ல வரதா, இப்படியே வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த காரியம் நம்ம வீட்டு படி நிறுத்துற. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா என் ஃப்ரெண்டு ஒரு நியூ கார் ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கா, சொல்லுங்கப்பா கார் வேணா அங்க போய் பாக்கலாமான்னு சொல்லி கேட்டப்போ இப்ப ஏன் மைண்ட் என்னன்னா, இதுக்குதான் சிவாஜி சீக்கிரமாவே செத்துட்டாரா அப்படின்னு தான் இருந்துச்சு. அங்க ஆதியோ என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்பா மேல அக்கறையோட கேட்டு இருந்தப்போ அவங்க அப்பாவோ, என்ன தெரியல வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கு ஆதியோ, மீட்டிங் கிடக்குதுப்பா, ஃபர்ஸ்ட் காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி போன் பண்ணி உங்க டிரைவர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சொன்னாரா. அதே சேம் டைம் கரெக்டா அவங்க டிரைவர் கால் பண்ணி கார் இப்போ ஓகே சார்னு சொல்லப்போ அது எதுவுமே உங்க அப்பா கார்ல வாங்காம போட வரந்தானே ஷோரூம்ல விட்டு சர்வீஸ் பண்ண, அதுக்குள்ள காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டப்போ, இல்ல சார் நம்ம காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மெக்கானிக் சொல்றாரு
கலப்படமான பெட்ரோல் போட்டதாலதான் என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க அப்பாவோ கலப்படமான பெட்ரோலா அது யார் போட்டதுன்னு சொல்லி கேட்டப்போ அடியே தான் அப்படின்னு சொல்லிட்டு BMW 3 Series 59 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி ஸ்வாஹா 59 லிட்டர் 6000 ரூபான்னு சொல்லி ஆதி அவங்க அப்பாவோட பேக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து 6000 ரூபாய் காசு எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அப்பா 1 லிட்டர் 100 ரூபான்னு கணக்கு பண்ணா 5900 ரூபாய் தான் வருது. எப்படி 6000 ரூபாய் வரும்? என்ன LLTயோட சிஓன்னு சொல்லி கேட்டாரா? அதுக்கு ஆதியோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா, 1 லிட்டர் 100 ரூபான்னு கணக்கு பண்ணா 5900 ரூபாய் தான் வரும். ஆனா அந்த பெட்ரோல் போட்டு வந்தது LLT சிஓ ஆதி. சோ பெட்ரோல் போட்டு வந்ததுக்கான சார்ஜ் 100 ரூபாய். இப்போ கணக்கு கரெக்டா வருதுல்ல, 6000 ரூபாய். குட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். அருள் பழைய டெண்டரை கேன்சல் பண்ண, புதுசா டெண்டரை கோட் பண்ண சொல்லு. தேவையில்லாம இவங்ககிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஆதி கம்பெனிக்கு வெளியில வந்துட்டு இருந்தால. அப்போ அந்த கலப்பட ஓனர் சேகர் இருந்து ஆதி முடி நின்னப்போ ஆதி அதை கண்டுக்காம வேலையை கடந்து போயிட்டு இருந்தால. அப்ப அவரு ஆதியை பார்த்து ஏய் என்ன பண்ணிட்டு போயிருக்க தெரியுமான்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு தெரியுமான்னு சொல்லி ஆதி சொன்னாலா. அதுக்கு அவரு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணவர்? உங்க அப்பா காலத்துல இருந்து நாங்கதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்காக நீ கண்டிப்பா பே பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னானா. அது கேட்ட ஆதி பாக்கலாம்னு சொல்லி சிரிச்சுட்டு வா பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி அதில் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். என்னதான் ஆதி சிரிச்சு பேசிட்டு வந்தாலும் அந்த ஷீக்கர் பேசுறது ஆதிக்கு ரொம்ப கோபமாவே இருக்கு. அந்த வெளியில எதையுமே காட்டாம உள்ளுக்குள்ள ஆதி காருக்குள்ள ஆதி ரொம்ப கோபமா உட்காந்துட்டு இருந்தா. அந்த பாதாரில மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக என்ன ஆதி ஏதோ பார்ட்டின்னு சொன்னேன், ஏதோ வில்லேஜ் சைட்ல போயிட்டு இருக்க என்னன்னு சொல்லி கேட்டப்போ நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் புதுசா ஒரு காசு ரூம் ஓபன் பண்ணிருக்கானே, ஸோ அதுக்காக பார்ட்டி கொடுக்குறேன்னா அதான் அவனுடைய பண்ண வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தண்ணி சரக்கு பொண்ணுன்னு எல்லாமே இருக்கும், வா என்ஜாய் பண்ணலாம் போலாமான்னு சொல்லிட்டு அவங்களோ இந்த வயல்வெளிலாம் இருக்குல்ல அந்த சைடா போயிட்டு இருந்தாங்களா. பரவாயில்ல அந்த கிரீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து. ஏன் அங்க பாரு ஒரு பொண்ணு டிராக்டர் எவ்வளவு சூப்பரா ஓட்டிட்டு இருக்கா, அங்க பேரண்ட்ஸ் இல்லையே ஆதிட்டு காட்டிட்டு இருந்தப்போ என்ன பொண்ணு ஓட்டுறா பண்ணு ஓட்டுறான்னு அங்க பேரண்ட்ஸ் இல்லையே அருள் உத்து பார்த்தானா. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது ஐயோ இது யுவாவாச்சே. யுவாவை மட்டும் இவன் பார்த்தா அவ்வளவுதான், ஏற்கனவே செம்ம கோவத்துல இருந்தான், இப்ப அவ்வளவுதான் நினைச்சிட்டு ஆதிக்கிட்ட அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி எஜமான் படத்துல நம்ம ரஜினிகாந்த் டைவர்ட் பண்ணுவார்ல அந்த மாதிரி அருள் ஆதியை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தப்போ அது யுவா தானு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து இறங்கி நாலு சும்மா இடம் எவ்வளவு தைரியம் தான் எனக்கு டிரைவரா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வான், எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யுவா கிட்ட போய் உனக்கு இதெல்லாம் தேவையா, ஒழுங்கா என்கிட்ட ஒர்க்குக்கு வந்தா நோ ஹார்ம் 1 மந்த்துக்கு 1 லேக் வாங்கிருக்கலாம்ல, ஏன் இந்த வேகாத வெயில்ல இப்படி ஒரு வேலைன்னு சொல்லி கேட்டப்போ ஆதியை பார்த்து அது ஏன் இஷ்டம் மூடிட்டு கிளம்புன்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டேன். யார பார்த்துடி மூடிட்டு கிளம்புன்னு சொன்ன, வேகாதவே இல்ல வேலை செஞ்சு உனக்கு கொழுப்பாளங்கள்ல திமிர் பூச்சி வேலைன்னு சொல்லி ஆதி கீழே இறங்கி போகல. அருள் ஆதியை பிடிச்சிட்ட உடனே ஆதியோ என்ன விடுறா அவளை விட மாட்டேன், என்கிட்ட 2 வாங்கினதாண்டா அடங்குவா விடுறான்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அப்ப அருளோ நான் விட மாட்டேன்னா இல்ல நானே விடுறேன், அங்க கீழே பாருன்னு சொல்லி காட்டினப்போ கீழே ஃபுல்லா சேரு. இதுக்கு முன்ன பின்ன சேரில் நடந்து பழக்கம் இருக்க உள்ள இறங்கணுமோல அவ்வளவுதான். முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி வெளியே வருவேன் ஓகேவான்னு சொல்லி கேட்டப்போ பார்ட்டிக்கு போறப்போ இந்த துரு பிடிச்சுக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு, இவகிட்ட பேசணும் பார்ட்டி மூடே போயிடும் வா போலான்னு சொல்லி அங்க இருந்து 2 பேரும் பண்ண வீட்டுக்கு போனோம். அங்க போனா பயங்கரமான சரக்கு பார்ட்டி, நிறைய பொண்ணுங்க அங்க எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சேம் டைம் கூமா போன சேகர் இந்த பக்கம் ஆதிய பழி வாங்கறதுக்காக ஆதி போன இடத்துக்கு அடியால் அமைச்சு விட்டேன். வந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா உள்ள ஒரு 5-6 பேர் இருப்பாங்க நினைச்சிருப்பாங்க போல, ஆனா உள்ள இருந்ததோ ஒரு 30 பேர் இருப்பாங்க போல. சும்மா முச்சு அனுப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் கேன்சல் ஆனதால செகண்ட் பிளானா சேகர் 6 ஒண்ணு வச்சிருந்தான். என்னன்னா லாரி ஆதி வெளியே வருவா அடிச்சு தூக்கலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில லாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆதியோ உள்ள என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்கு, சரி இது பிரைவேட்டான ரோடு தானே சொல்லி கேட்டோம். ஆமா ஆதி இது ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, மணி ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ரோட்ல யாரும் அல்வா வரமாட்டாங்க, ஏன் என்னன்னு சொல்லி கேட்டப்போ வேற என்ன வெளியே போய் குடிக்கலாம்ல நாங்கன்னு சொல்லி எல்லாரும் வெளியே போய் குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப ஆதியோ அங்க இருந்து பொண்ணுக்கு
சிறுமிஷம் பண்ணிட்டு அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள கைவிட்டு ஏதோ நோண்டிட்டு இருந்தால. அதே சேம் டைம் யுவாவோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிராக்டர் எடுத்துட்டு ஓனர் வீட்டுக்கு விடுறதுக்காக போயிட்டு இருந்தா. அப்போ ஆதி பண்றது பார்த்துட்டு உருக்கின்னு திட்டிட்டு போ. அதை பார்த்த உடனே ஆதியோ, இவன் என்ன மச்சான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கா, இவனா என் அம்மாவா இல்லை என் பொண்டாட்டியா, சும்மா எங்க போனாலும் இவன் மூஞ்சியாவே தெரியுது, கம்மியான போதையில இருக்கும் போல, இன்னும் நல்லா போதை தெரிஞ்சு நல்லா குடிச்சிட்டு இந்த பொண்ணோட ஒட்டி வராசிட்டு இருந்தால. அப்ப யுவாவோ அதை பார்த்துட்டு இந்த பணக்கார வீட்டு பசங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எல்லாம் பணம் செய்த திமிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டிராக்டர் எடுத்துட்டு போவோம். அங்க ஓனர் என்ன சொல்லிடுவாங்க, நாங்க முக்கியமான வேலையா ஃபேமிலியா வெளில வந்திருக்கோம், இன்னைக்கு டிராக்டரை உங்க வீட்டுல கொண்டு போய் எடுத்துக்கோ, இதே மாதிரி நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து விட்டா போதும்னாரு. யுவாவோ டிராக்டர் எடுத்துட்டு அந்த பக்கமா போயிட்டு இருந்த. அப்ப ஆதியோ ஓகே பார்ட்டி சினஃப், ஆதி இப்ப வீட்டுக்கு போய் தூங்க போறான்னு சொல்லிட்டு ஆதி கார் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போகல. அப்ப ஆதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா லாரி. அவ காரை பார்த்த உடனே ரொம்ப வேகமா வந்து அவ காரை அடிச்சு நொறுக்குச்சு. காரோ அப்பளம் மாதிரி நொறுங்குச்சு. அப்ப அந்த லாரி டிரைவர் லாரி எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டான். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் காரோட டோர் ஓபன் ஆச்சு. அங்க ஆதியோ சின்ன சின்ன காயத்தோட வெளியே வந்தா. என்னதான் கார் நொறுங்கினாலும் உள்ள நல்ல சேஃப்டியான மெஷர்மெண்ட் இருந்ததால பெருசா எதுவும் காயம் இல்ல. ஆறுலும் ஆதியும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாங்க. ஆதி என்னவோ காருக்குள்ள இருந்து இறங்கிட்டா. ஆனா ஆறுல காருக்குள்ள மாட்டிட்டு இருந்ததால நீ உள்ள நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவ உள்ள போறத நினைச்சிட்டு குடிபோதையில ஆப்போசிட் பக்கம் போயிடுவா. அப்ப யுவாவோ வீட்டுக்கு போக அவசரத்துல அவ டிராக்டர் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு. அது ஏன்னா அது ஒரு பிரைவேட் ரோடு, அங்க இருக்கிற விவசாயிங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அங்க பெருசா வண்டி வாகனம் எதுவும் வராது. இவங்க வேற இங்க குடிச்சிட்டு இருக்க பாத்துட்டு போனால இந்த நேரத்துக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடாது முடிவு பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு போறதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருப்பா. அப்ப இந்த போகப்பட போதையோ டிராக்டரோட பார்க்காம நடு ரோட்ல போய் நின்றுவா. வந்த டிராக்டர் அவளை அடிச்சு தூக்கும். இந்த இடத்துல நம்ம கதையை ஸ்டாப் பண்றோம். என்ன ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க? யுவாட டிராக்டரை ஆதி அடிச்சு தூக்கி ஆதிக்கு என்னாச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.